வணக்கம். நான்வெஜ் விரும்பி சாப்பிட்ற எல்லாரோடைய ஃபேவரட் டிஷ் என்னென்னா பிரியாணி. பிரியாணிலே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, ஃபிஷ் பிரியாணி, எக் பிரியாணி. ஆனால் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற பிரியாணி இறால் பிரியாணி, அதாவது ப்ரான் பிரியாணி செய்ய போகிறோம். ரொம்ப டேஸ்டியான இந்த பிரியாணியை தம் போட்டு தான் நம்ம செய்ய போகிறோம். ரொம்ப குயிக்காகவும் ஈஸியாகவும் செஞ்சிடலாம். அது எப்படி, அது செய்யறதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் வாங்க பார்த்துடலாம். பாஸ்மதி ரைஸில் இந்த பிரியாணி செய்ய போகிறோம். ப்ரான் 1/4 கிலோ அளவுக்கு எடுத்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணிடணும். பெரிய வெங்காயம் 2, தக்காளி பழமாக 2, பச்சை மிளகா 3, கருவேப்பிலை, கொத்தமல்லி, கூடவே பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, சோம்பு, புளிக்காத கெட்டி தயிர், இஞ்சி பூண்டை நல்ல பேஸ்டாக்கி எடுத்துக்கணும். மசாலா பொருட்களை எடுத்து வச்செல்லாம் இதை அரைக்க வேண்டாம். இப்போ ஒரு பாத்திரத்தில், நல்ல அடிகனமான பாத்திரத்தில் 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யை விட்டு, நெய் நல்லா மெல்ட் ஆகணும். நீங்கள் இதில் சரிக்கு சரி எண்ணெயிலையும் தாளிக்கலாம், இல்லை நெய்யில் மட்டுமே தாளித்தாலும் டேஸ்ட்டும் வாசனையும் சூப்பராக இருக்கும். இப்போ நான் நெய் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். நெய் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க மசாலா பொருட்கள், பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இதை போட்டு நல்லா பொரிய விடணும். தீயை கொஞ்சம் மிதமான அளவில் வச்சுக்கலாம். நடுவில் தேவைப்படுறப்போ ஃப்ளேமை கொஞ்சம் ஏற்றி இறக்கிக்கலாம். இப்போ இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்க 2 பெரிய வெங்காயத்தை இதில் சேர்க்க போகிறோம். வெங்காயத்தை இதில் நல்லா வதக்கணும். அது கண்ணாடி பதம் தாண்டி கொஞ்சம் கோல்டன் கலர் வர்ற அளவுக்கு இதை வதக்கினாதான் பிரியாணியில் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகா 3லேருந்து 4 கூட சேர்த்துக்கலாம். காரத்துக்கு நம்ம மிளகாத்தூள் சேர்க்க போகிறோம். அதனால் பச்சை மிளகா தேவைப்பட்டதுன்னா 1 எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம். இப்போ பச்சை மிளகாவும் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் தக்காளி, இதுக்கு நம்ம 2 பெரிய தக்காளி எடுத்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கணும். தக்காளி அரைச்சி சேர்க்க வேண்டாம், சின்ன சின்ன பீசஸாக இருக்கணும். அதே நேரத்தில் இது நெய்யில் வதங்குறப்போ அது கூழ் மாதிரி ஆனதுக்கப்புறம் தான் மற்ற இன்க்ரீடியன்ஸை நம்ம சேர்க்கணும். ஏன்னா தக்காளி பீசஸாக இருந்ததுன்னா பிரியாணியில் சாப்பிட்றப்போ அது டேஸ்ட் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். அது நல்ல கூழாகிற அளவுக்கு எண்ணெயிலேயே நல்லா வதக்கிடணும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டிங்கன்னா காயும் வதங்கிடும். அதே நேரத்தில் உப்பு எல்லா இடத்துலையும் கரெக்டாக ஸ்ப்ரெட் ஆகிடும். இது எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிட போகிறோம். மசாலாவுக்கு இதில் நம்ம சேர்க்க போகிறது காரத்துக்கு மிளகாத்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா பொடி. அதே நேரத்தில் நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம். அது ஆப்ஷனல் தான். நான் பிரியாணி மசாலா யூஸ் பண்ண மாட்டேன். ப்ளெயினாக கரம் மசாலா பொடியும் காரப்பொடியும் மட்டும்தான் இதில் சேர்த்துருக்கேன். மஞ்சள் பொடி ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு எல்லாத்தையும் கைவிடாமல் நல்லா வதக்கிடணும். அது நல்ல வாசனை வர்ற அளவுக்கு வதக்கினாதான் உங்களுக்கு அதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ எல்லாம் வதக்கினதுக்கப்புறம் காரத்துக்கு எடுத்து வச்சுருக்க காரப்பொடிகளையும் இதில் சேர்த்து கலந்துடலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கைவிடாமல் வதக்கிட்டே இருக்கணும். அரிசியை மட்டும் ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் ஊற வச்சிட்டோன்னா பிரியாணி நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும். அதுக்கு நம்ம டைரெக்டாக கழுவின உடனே சேர்க்க வேண்டாம். அதனால் நம்ம சமைக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னாடி அரிசியை ஊற வச்சிடணும். கடைசியாக நம்ம இஞ்சி பூண்டு விழுது முதலே சேர்க்க வேண்டாம். கடைசியாக நம்ம எல்லா மசாலா பொருள்லாம் சேர்த்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்துட்டு கைவிடாமல் நல்லா வதக்கிட்டே இருக்கணும். அதோட பச்சை வாசனை கம்ப்ளீட்டாக போகிற அளவுக்கு வதக்கி முடித்ததுக்கப்புறம் தான் நம்ம இதில் தண்ணியை ஊற்றி கொதிக்க வைக்க போகிறோம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கொஞ்சமாக கலர் சேர்த்துக்கலாம். அதாவது காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். அது விருப்பப்பட்டவங்க, கலர் ரொம்ப விருப்பமானவங்க மட்டும் அந்த கலர் சேர்த்துக்கலாம். இல்லை காரம் தான் எங்களுக்கு அதுவே போதும்னு நினச்சிங்கன்னா அதை அவாய்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம இதில் சேர்க்க போகிறது ப்ரான்ஸு. சுத்தம் பண்ணி வச்ச 1/4 கிலோ இறாவை இதில் சேர்த்துடணும். இறால் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது. அது வதக்கணுன்னா ரப்பர் மாதிரி ஆகிடும். அதனால் சும்மா லைட்டாக பரட்டிட்டு அது மசாலா எல்லா இறால்லையும் கோட்டானதுக்கப்புறம் நம்ம இமீடியட்டாக தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்க போகிறோம். அதனால் இறாவை ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம். ரொம்ப வதக்கிட்டோன்னா அதோட டெக்ஸ்டர் மாறிடும். அடுத்தது தயிர், புளிக்காத கெட்டி தயிர் ஒரு 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்க போகிறோம். எப்போவுமே பிரியாணியில் நீங்கள் தயிர் சேர்த்திங்கன்னா பிரியாணி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உதிரியாக இருக்கும். அதே நேரத்தில் அந்த ஸ்மெல், நம்ம நான்வெஜ் ஐட்டம் எது செஞ்சாலும் அதோட ஸ்மெல் கம்ப்ளீட்டாக தெரியாது. அதனால் நம்ம 1/4 கப் அளவுக்கு இதில் தயிரும் சேர்த்துக்கிட்டோம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து இந்த நேரத்தில் நீங்கள் உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு நம்ம தண்ணி 1:2ன்ற ரேஷியோவில் தண்ணி சேர்க்க போகிறோம். அரிசி 2 கப்புனா 4 கப் அளவுக்கு தண்ணியை ஊற்றி தண்ணி நல்லா மலமலன்னு கொதிக்கணும். தண்ணி நல்ல பாயில் ஆனதுக்கப்புறம் ரைஸை போட்டுட்டு நம்ம தம் போட்டுட வேண்டியது தான். ரொம்ப குயிக்காகவும் ஈஸியாகவும் செஞ்சிடலாம்.
பிகினர்ஸ் கூட ஈஸியாக இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லா வரும் இது. இப்போ நடுவில் இப்போ பாயிலாக இது மாதிரி பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிடுது. இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஊற வச்சுருக்க பாஸ்மதி ரைஸஸை இதில் கலந்துடலாம். இது எல்லாத்தையும் கொட்டி கலந்ததுக்கப்புறம் ரொம்ப நீங்கள் கரண்டி போட்டு கிளறக்கூடாது, அரிசி உடஞ்சிரும். அதனால் ஜென்டிலாக லைட்டாக இது மாதிரி அது அழகாக அப்படியே பொறுமையாக நிதானமாக கிளறி விட்டால் போதும். அடுத்தது இதில் நீங்கள் எதுவும் சேர்க்க வேண்டாம். மேலே நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா புதினாவும் கொத்தமல்லியும் ஒரு லேயர் மட்டும் போட்டுட்டு அடுத்தது இதுக்கு தம் போட்டுட போகிறோம். இப்போ இந்த தம் போடுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிப்பு என்னென்னா, வாழை இலையில் நீங்கள் நான்வெஜ்ஜு சாப்பிட்டாலும் சரி, அதில் சமைக்கிறப்போ இது மாதிரி தம் போடுறதுக்கு யூஸ் பண்ணிங்கனாலும் அதோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதே நேரத்தில் அதில் இருக்க சத்துக்களும் மொத்தமும் இந்த பிரியாணியில் இறங்கும். அதனால் வாழை ஒரு பீஸு இது மாதிரி கழுவி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதோட மேல் பகுதியை ரைஸில் படுற மாதிரி வச்சுட்டு மேலே நம்ம தம் போட்டுட போகிறோம். தம் போடுறதுக்கு முன்னாடி இது கரெக்டான பொசிஷனில் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த உள்ளே இருக்கிற அந்த ஹீட் வெளியில் வரவே கூடாது. அது மாதிரி டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே இது மாதிரி ஏதாவது ஒரு வெயிட்டான பாத்திரமோ இல்லை இது மாதிரி ஒரு கல்லோ வச்சு க்ளோஸ் பண்ணிடணும். தம் போட்டதுக்கப்புறம் ஒரு 20 நிமிஷம் அளவுக்கு பிரியாணி வெந்தாலே போதும். கரெக்டான பதத்தில் பிரியாணி ரெடி ஆகிடும். இப்போ 20 நிமிஷம் ஆயிடுச்சு. தம்மை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இலை இருக்குல்ல, அந்த வாழைல ஃபுல்லாக அதோட இது ஈரத்தன்மைலாம் போய் இது மாதிரி கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வந்துடுச்சு. இதுக்கப்புறம் அது தேவையில்லை, அதை எடுத்து ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா பிரியாணி கம்ப்ளீட்டாக ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு. லைட்டாக இது மாதிரி பெரட்டினா போதும். ரொம்ப ஃபோர்ஸபிளாக அதை அழுத்தம் கொடுத்து கிளற வேண்டாம். இப்போ இந்த ஸ்டேஜில் விருப்பப்பட்டிங்கன்னா 1லேருந்து 1.5 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யை மேலே சேர்த்துக்கலாம். அடுத்தது நம்ம எடுத்து சுத்தம் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி கருவேப்பிலை தழைங்களையும் இதுக்கு மேலே வச்சு நீங்கள் கலந்து விட்டுட்டிங்கன்னா அதோட மனம் சூப்பராக இருக்கும். ரொம்ப ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் இருக்கக்கூடிய ப்ரான் தம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. எல்லாருமே செஞ்சு பார்க்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான் இது. சாஃப்டாக ஜூஸியாக இருக்கும். இந்த தம் பிரியாணியில் ப்ரான்ஸ் ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும். அதே நேரத்தில் ஜூஸியாகவும் இருக்கும். நம்ம ரொம்ப எண்ணெயிலையோ நெய்லையோ வதக்கிட்டோன்னா தான் அதோட தன்மை மாறிடும். டெக்ஸ்டர் மாறிடுச்சுனாலே உங்களுக்கு ஹார்ட்னஸ் வந்துடும். இதுக்கு சைட் டிஷ்ஷாக நான் ஃபிஷ் ஃப்ரை பண்ணியிருக்கேன். கூடவே மீன் குழம்பு. எப்போவுமே பிரியாணின்னா ரைத்தா தான் ட்ரை பண்ணுவோம். ஒரு சேஞ்சுக்கு நீங்கள் மீன் குழம்பு மீன் வறுவலும் செஞ்சு பாருங்கள். இதோட காம்பினேஷன் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். வித்தியாசமான சுவையில் இருக்கக்கூடிய சிம்பிளான இந்த டிஷ்ஷை எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துன்னு உங்கள் கருத்தை மறக்காமல் என்கிட்ட சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.